ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பூரி செய்ய போகிறேன். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. பூரியோ சப்பாத்தியோ செய்யும்போது நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா மாவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு இப்படி திருவுங்க. திருவுனிங்கன்னா அங்கே பாருங்கள், ஓகேவா? ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து அழகாக இப்படி எண்ணெயில் போடுங்க. ஓகே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஃப்ளஃபியான பூரி ரவுண்டாக வந்துடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள். ஓகே, அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டிஃபன் பாக்ஸை வச்சு ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒவ்வொரு பூரியும் இப்படி தான் நான் அந்த டிஃபன் பாக்ஸால் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ரவுண்ட் ஷேப்பும் வரும், நல்ல மெலிசாகவும் கிடைக்கும், வெந்தோன்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த டிப் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.